அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வியூவர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். என்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியில் எப்படி வழிபடுவது. 3 நாள் துர்கா, இப்போ இந்திராணி, பிராமணி, சந்திரகாண்டா அங்கிற 3 துர்கைகள். இப்போ 3 துர்கை வழிபாடு பண்ண போதும். அப்போ துர்கைன்னா அரக்க குணங்களை கொண்ட நிலைகளையும் நம் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளும் நம்மளுக்கு துன்பம் நேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த நேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனா நம் இதை செய்தாலும் தடையூர்கள் துன்பமாக இருக்கிற நிலைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுவதுன்னு பார்த்தீங்கன்னா துர்கை தான் தீர்த்துடுறாங்க. அப்போ எந்த தடையும் இருந்தாலும் தீர்க்கக்கூடியவர் துர்கை. ஒரு திருமண தடையாகட்டும், எதிரிகளால் வரக்கூடிய தடைகளாகட்டும், நம்மளுக்கு எதில் இருந்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நாம் வாழக்கூடியது பூலோகம். அப்போ பூலோகத்தில் நாம் பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறோம். அந்த சந்திச்சிட்ட பிரச்சனையை எப்படியப்பா தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அம்பாள் வடிவம் எடுத்து 3 நாள் துர்கையாகவும், 3 நாள் லக்ஷ்மியாகவும், 3 நாள் சரஸ்வதியாகவும் வழிபட்டு வருகிறோம். அது நவராத்திரியாகும். அந்த நவராத்திரி பூஜையை செய்வதால் வீட்டில் ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா, திருமண தடைகள் விளங்குகின்றன, புத்திரபாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் தொழில் தடங்களாகட்டும், மற்ற எந்த காரியம் எடுத்தாலும் தடங்களாகட்டும், அந்த தடங்களிலிருந்து நாம் விடுபடுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் துர்க்கை வழிபாடு. அதுக்கு என்ன பிரசாதம் வச்சு என்ன பூஜை பண்ணால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் அம்பாளுக்கு பிடிச்சது செவ்வரளி பூ, மல்லிகைப்பூ கலந்து நாம் வைத்து வழிபடலாம். அதே அன்று நெய் கலந்த பால், நெய் கலந்த பிரசாதம் எதுனா வைத்துடலாம். அதே 2ஆம் நாள் நாம் செவ்வரளி பூவோட, மல்லிகைப்பூவோட, சாமந்தி பூ வைத்து அம்பாளை வழிபடுவது சிறப்பு. அன்றைக்கு இனிப்பான சர்க்கரை பொங்கல் நாம் வைத்து வழிபடுவதால் நல்ல நிலைகளை அடையப்பெறும். அதே தடங்கல்களை தவிர்த்து விட போகும். அதே 3ஆம் நாள் நாம் வழிபடும் போது இந்த செவ்வரளியோட, அதே மல்லிகைப்பூவோட, சாமந்தி பூவோட எல்லா பூ வகைகளும் கலந்து அம்பாளை பூஜிக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கும் இருவினை, எந்த வினை ஆனாலும் தவிர்த்து நம் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். சரி, அதுக்கு எந்த மந்திரம் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்திரம் சொல்லும். அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காத்யாயனாய வித்மகி கன்யகுமாரீச்ச தீமகி தன்னோ துர்கை பிரச்சோதயான். இந்த மந்திரத்தை வீட்டில் ஒழிக்கிற அளவுக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அளவுக்கு சத்தமாக 108 தடவை ஒரு நாளைக்கும், அது 3 நாளைக்கும் இந்த மாதிரி மந்திரம் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கும் தீவினையாகட்டும், தீய சக்திகளாகட்டும் விரைந்து ஓடிவிடும். அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபிட்சம் ஏற்படும், நம் வீடு மங்களகரமான நிலையை உருவாக்கும். அப்போ நாம் இந்த மாதிரி வழிபடும் பொழுது நல்ல நிலைகள் வருது. அப்போ இப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாம் தெய்வத்தை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம் வீட்டில் இருக்கும் துர்க்கை அம்மன் படம், இல்லை துர்க்கை போல் இருக்கும் சிலைகள், மண்ணினால் ஆன சிலைகளை வைத்து நம்ம பூஜிக்கலாம். அதே இல்லையா, நம்ம ஒரு கலசம் வைத்தார பூஜிக்கலாம். அப்போ கலசம் என்றாலே நாம் முறைப்படி ஒரு சொம்பு எடுத்து அதில் நல்ல சுத்தமான தீர்த்தம் தண்ணீரை விட்டு அதில் யாழக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம், அதோட எலுமிச்சை மலம் சேர்த்து உள்ளே போட்டு, பன்னீர் இருந்தால் பன்னீரையும் சேர்த்து ஊற்றி, மாவிலை வைத்து, மாவிலை மேல் மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து ஒரு பொட்டிட்டு அதற்கு இந்த புஷ்பங்களை சாத்தி நாம் பூஜிப்பதால் வீட்டில் சுபமங்கள காரியம் சீக்கிரம் நடைபெறும். நம் வரும் தடையூர்கள் எல்லாம் விலகிவிடும். நம் வாழ்க்கையில் நல்ல மங்களகரமான நிலைகள் உண்டாகும். இதற்கு உண்டான துர்கா அஷ்டோத்திரம் படிக்கலாம். அதே தேவி நமக, துர்காய் நமக, ஸ்ரீ புவனேஸ்வரி நமகன் அங்கிற துர்கை அஷ்டோத்திரம் படிக்கலாம். அதே தெரியாதவர்கள் ஓம் துர்காய நமக, ஓம் துர்காய நமக, ஓம் துர்காய நமக அங்கிற மந்திரத்தையார சொல்லி இறைவனை, அம்பாளை நல்லா வணங்கி வந்தால் நம் வீட்டில் இருக்கும்
துன்பம் அனைத்தும் விலகி வீட்டில் சுபமங்கள காரியம் எளிதில் நடக்கும் என்பதோடு சுபிட்சம் உண்டாகட்டும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யி ஸ்ரீ சர்வார்த்த சாதகி சரண்யே திரம்பகி தேவி நாராயணி நமோஸ்துதே. வீட்டில் சுபமங்கள காரியம், அனைத்து வீட்டிலும் மங்களகரமான காரியங்கள் நிறைவேறட்டும், சுபிட்சம் உண்டாகட்டும்.